திருட்டு விசிடியை தடுக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். விலங்குகள் நல அமைப்பு சார்பில் விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. அதில் ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டு நடிகர் விஷால், நடிகை வரலட்சுமி உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷால், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். திருட்டு விசிடியை தடுக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் நடிகர் விஷால் தெரிவித்தார். நாங்க ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணோம். எல்லாம் நடிகர்கள் இப்போ எல்லாருமே தயாரிப்பாளர் தான். எல்லாரும் போய் சந்திச்சோம். இந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஆதாரபூர்வமா அதிகாரப்பூர்வமா இருக்கு, நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு, இதுதான் இங்கதான் எடுக்கப்பட்டது, இது காசு கொடுத்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே வச்சுக்கிட்டு நம்ம எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா தயாரிப்பாளர் சங்கமா சார்பா திரு தானு சார் அவர்கள், டி சிவா அவர்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது. இன்னும் நான் ஒரு தயாரிப்பாளரை காத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் இப்போ டிவிடி ஹை ரெசல்யூஷன் குவாலிட்டியில வந்துருச்சு. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். நான் வேடிக்கை தான் பார்க்க முடியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சங்கமா, தயாரிப்பாளர் சங்கமா முடிவு எடுக்கிறது அவங்க கையில தான் இருக்கு. காத்துக்கிட்டு இருக்கேன்.